மாயாஜால காடு. அழகான காட்டின் காலை பொழுது. சூரிய ஒளி மரங்களின் இலைகளின் வழியே மெதுவாக விழுந்து காடு முழுவதும் ஒரு பொன்னிற அமைதியை பரப்புகிறது. காட்டின் நடுவில் இருந்த பெரிய ஆலமரம், சின்ன மாமரம், வேப்பமரம் மூன்றும் பேசிக்கொண்டு இருந்தன. அப்போது மான் ஒன்று பயத்துடன் வேகமாக ஓடி வருகிறது. தாத்தா, தாத்தா, மனிதன் வருகிறான், கோடாரியுடன் வருகிறான். அமைதியாக இரு மானே. அவன் எங்கே வருகிறான்? அவன் ஏன் வருகிறான்? அவன் நல்ல எண்ணத்துடன் வருவதாக தெரியவில்லை. மனிதன் கோடாரியுடன் மரங்களை வெட்டத் தொடங்குகிறான். இளைய மாமரம் பயத்தில் நடுங்குகிறது. துள்ளிமான் மனிதனுக்கு அருகில் ஓடி மரங்களை சுற்றி சுற்றி வருகிறது. நிறுத்து, நிறுத்து, நீ என்ன செய்கிறாய்? என்ன நடக்கிறது? அவன் நம்மை வெட்டுகிறான். அமைதியாக இரு, பயப்படாதே. அவன் நம் அனைவரையும் அழிக்க நினைக்கிறான். நாம் ஏதாவது செய்ய வேண்டும். மனிதன் இளைய மாமரத்தை வெட்ட நெருங்குகிறான். வேப்பமரம் தன் இலைகளை விரித்து மனிதனின் கண்களை மறைக்கிறது. துள்ளிமான் மனிதனை திசை திருப்பும் விதமாக அவன் எதிரில் ஓடி ஓடி விளையாடுகிறது. நிறுத்து. இங்கே பார், இங்கே பார். மனிதன் திடுக்கிட்டு பின்வாங்குகிறான். மனிதன் பயத்துடன் மரங்களை பார்க்கிறான். பெரிய ஆலமரம் பேச ஆரம்பிக்கிறது. ஏன் எங்களை அழிக்கிறாய்? நாங்கள் உனக்கு நிழல் தருகிறோம், பழங்கள் தருகிறோம், காற்றை சுத்தப்படுத்துகிறோம். எனக்கு எனக்கு மரம் தேவை. நான் வீடு கட்டப் போகிறேன். உங்களுக்கு வீடு கட்ட எங்களை அழிப்பது அவசியமா? நீங்கள் எங்களை அழித்தால் உங்களுக்கு நிழல் கிடைக்காது, சுத்தமான காற்று இருக்காது, பழங்கள் இருக்காது. எனக்கு புரிகிறது. நான் தவறு செய்துவிட்டேன். மனிதன் கோடாரியை தூக்கி எறிந்துவிட்டு மரங்களை வணங்குகிறான். என்னை மன்னித்து விடுங்கள். நான் இனி மரங்களை வெட்ட மாட்டேன். பரவாயில்லை, ஆனால் இயற்கையை மதியுங்கள். அதுதான் நம் அனைவருக்கும் பாதுகாக்கும். மனிதன் காட்டை விட்டு அமைதியாக வெளியேறுகிறான். மரங்கள் அமைதியாக தங்கள் இலைகளை அசைக்கின்றன. துள்ளிமான் மரங்களுக்கு இடையில் மகிழ்ச்சியுடன் ஓடி விளையாடுகிறது. கதையின் கருத்து: